நெத்தன்யாகுவை இலக்கு வைத்து நெத்தன்யாகுனுடைய அலுவலகம் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது ஈரானுடைய IRGC படைப்பிரிவு. அவன் அடிக்கணும்னு முடிவு இதைத்தான் திரும்ப திரும்ப ஈரான் காரன் சொன்னான், பொறுத்துருங்கடா, இப்படி செய்யாதீங்கடா, நாங்கள் சாதாரணமாக போக மாட்டோம்டா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்கலடா, நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம்னா எங்களை நாங்களே கட்டுப்படுத்த முடியாதுடா, இதெல்லாம் சொன்னாங்க. கேட்கல. இந்த நிமிடம் வரைக்கும், இதுக்கு பிறகு நடக்க போகுதுங்கிறது ரெண்டாவது, இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத இவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கிறது. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தற்போது ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் மாபெரும் யுத்தமாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. ஈரான் வெறி கொண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஷியா மத போதகர் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டதற்கு பிறகு பதிலடி உச்சமாக இருக்கிறது ஈரான் தரப்பில் இருந்து என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய நேச நாடுகளே ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கக்கூடிய சூழல்ல தான் நேற்றைய தினம் நெத்தன்யாகுவை இலக்கு வைத்து நெத்தன்யாகுனுடைய அலுவலகம் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது ஈரானுடைய IRGC படைப்பிரிவு. ஆனால் அந்த இடத்துல நெத்தன்யாகு இருக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. நெத்தன்யாகு குறித்த இடத்தில் இருந்திருந்தால் மாபெரும் அழிவாக அது மாறி இருக்கும் இஸ்ரேலுக்கு. ஆனால் நெத்தன்யாகு அந்த இடத்தில் இருக்காத நிலையில தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நெத்தன்யாகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு ஒரு 5-6 மணி நேரங்களுக்கு பிறகு குறித்த இடத்தை வந்து பார்வையிடுகிற வீடியோக்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. எனவே நெத்தன்யாகு மேல தாக்குதல் அட்டாக் நடத்தப்படவில்லை, நெத்தன்யாகுடைய அலுவலகம் கடுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. எனவே நெத்தன்யாகுவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த நேரத்திலும் நெத்தன்யாகுவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் ஈரானிடத்தில் இருக்கிறது என்கிற நிலையில தான் காமனியினுடைய படுகொலை ஈரானுடைய தாக்குதல் யுத்திகளை, ஈரானுடைய தாக்குதல் வேகத்தை அதிகரித்திருக்கிறது. அதே போன்று பிராந்தியத்தில் பொருளாதார இலக்குகளை எல்லாம் ரொம்ப நசுக்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறது என்கிறார் பிரிட்டானியாவுடைய பிரதமர் ஸ்டாமர். பிரிட்டானியாவுடைய பிரதமர் பொறுத்தவரை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு நமக்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்கா இஸ்ரேலிய ஈரானிய தாக்குதல்களில் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டார், நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம்னு அவர் சொல்றதுக்கான அடிப்படை காரணமாகவே எது அமைஞ்சிருக்குன்னு கேட்டா, இந்த தாக்குதல்களுடைய வேகம் தான். ஈரான் வந்து உச்சமாக லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் உள்ள புகுந்து அடி வாங்கிக்கொள்ள தேவையில்லை, நம்முடைய இடத்துக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அவருடைய ராணுவ தளங்கள் எல்லாம் இருக்கிறது, எனவே இதையெல்லாம் நம்ம அடி வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அதுல ஈரானை பத்தி அவர் சொல்லும்போது பொறுப்பற்ற முறையில் காமனியினுடைய மரணத்திற்கு பழி தீர்க்கிறது ஈரான் அப்படிங்கிறாரு. பொறுப்பற்ற முறையில் நீங்களா ஒரு பொறுப்பா நடக்க வேணாமா அப்படின்னு கேட்போம்ல, யார்கிட்ட கேட்ப, நீ ஏன் அவனுடைய ஆயத்துல்லா அலி காமனியை கொன்னுபிட்டு நீங்க பொறுப்பில்லாம நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சரியா இருக்குமா? அதனுடைய வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, பொறுப்பற்ற முறையில் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. தாக்கும் போது எப்படி தாக்குறது, உன் தலையில கொட்ட போறேன், கொஞ்சம் தலையை காட்டி கொஞ்சம் தடவிக்கிறேன், அதுக்கு பிறகு கொட்டிக்கிறேன், இப்படி கொட்ட முடியுமா? கொட்டுறன்னு முடிவெடுத்தா கொட்டுறதுதான். அவன் அடிக்கணும்னு முடிவெடுத்தான் திரும்ப திரும்ப ஈரான் காரன் சொன்னான், பொறுத்துருங்கடா, இப்படி செய்யாதீங்கடா, நாங்கள் சாதாரணமாக போக மாட்டோம்டா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்கலடா, நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம்னா எங்களை நாங்களே கட்டுப்படுத்த முடியாதுடா, இதெல்லாம் சொன்னாங்க. கேட்கல. இந்த நிமிடம் வரைக்கும், இதுக்கு பிறகு நடக்க போகுதுங்கிறது ரெண்டாவது, இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத இவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கிறது. ஸ்டாமர் சொல்லும் போது, பிரிட்டிஷுடைய பிரதமர் சொல்லும் போது, உண்மையிலேயே ஈரானுடைய இந்த அணுகுமுறைகள் ரொம்ப பொறுப்பற்ற தனமாக இருக்கிறது. பிராந்தியத்தில் இருக்க எல்லா இலக்குகளையும் அவங்க அடிக்கிறாங்க. பொதுமக்களுக்கே இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறி வருகிறது. என்னமோ பொதுமக்களை பாதுகாக்கிற குரூப் இது. ஈராக்ல 10 லட்சம் பேரை கொல்லும் போது பிரிட்டிஷுடைய ராணுவத்துக்கு இது தெரியல, அல்லது ஆப்கானிஸ்தானில் கொல்லும் போது தெரியல, இப்ப அமெரிக்காக்காரன் கொண்டுகிட்டு இருக்கான் இது தெரியல, காசாவில் லட்சக்கணக்கான மக்களை கொல்லும் போது தெரியல, பொதுமக்களுக்கு ஆபத்தா இருக்கலாம், இப்பதான் பொதுமக்கள் மேல இவங்களுக்கு எல்லாம் கரிசனை வந்திருக்குங்கிறத நம்ம புரியுறமா இல்லையா? அதே மாதிரி ஈரானுடைய தாக்குதல்களில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்கிற முடிவில் தெளிவாக இருக்கிறோம்ங்கிறாரு. என்னுடைய ஸ்டாண்டு தெளிவாக இருக்குது, நான் அதில் பங்கேற்கிற ஐடியாவே கிடையாதுன்னு பிரிட்டிஷுடைய பிரதமர் சொல்லும்போது, இதுவரைக்கும் நாங்கள் தாக்குதலில் பங்கெடுக்கவும் இல்லை என்பதை விவரிக்கிறார். சில நேரங்களில் இதுக்கு பிறகு அவங்க முடியலன்னும் போது, அமெரிக்கா நாசமாக போகிறான், நம்மளும் சேர்ந்தா தான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா எல்லாருக்கும் இது கேவலமாக போயிரும் இணைஞ்சிடக்கூடும், நேட்டோ சொன்ன மாதிரி அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் இணைய மாட்டோம் என்கிற முடிவில் இருப்பதாக ஸ்டாமர்
ஸ்டாமர் சொல்லுகிறது மட்டுமல்லாமல் பிரிட்டிஷுடைய தேசிய நலன்களுக்கு என்ன தேவைங்கிறத மட்டும்தான் நாங்கள் முடிவெடுப்போமே தவிர அமெரிக்காவுடைய நலன்களுக்காக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. திரும்ப திரும்ப இவர்களுடைய இராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நான் மறுப்பு சொல்லிக் கொண்டே இருக்கிறேனுங்கிறாரு. எந்த காரணம் கொண்டும் எங்களுடைய இராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என்கிறார் ஸ்டாமர். ஈரானுடைய மூர்க்கத்தனமான பதில் எங்களுடைய நலவுகளுக்கும் அதே போன்று நட்பு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறதுங்கிறாரு. அதாவது ஈரானுடைய பதிலடி மூர்க்கத்தனமாக இருக்குதான். யுத்தம் மட்டும் வந்துட்டா எப்படி வாங்க கொஞ்சம் கட்டிப்பிடிச்சுக்கிறீங்க அப்படி ரொம்ப அன்பா பண்பா இருந்துக்கிறோம், இப்படி தான் யுத்தம் பண்ணுவாங்களா? நீங்க அடிக்கும் போது தாங்கிக்கிட்டா அது மூர்க்கத்தனம் கிடையாது. அதாவது இவங்க அடிப்பாங்க, ஈராக்கு மாதிரி அடியை வாங்கிட்டு செத்து போகணும், ஆப்கானில் மாதிரி நடக்கணும், மற்ற இடங்கள மாதிரி நடக்கணும். நடந்துட்டா சூப்பரான ஆட்கள். நாங்கள் அடிக்கும் போது திருப்பி அடிக்கிற எவ்வளோ வலிக்கு தெரியுமாடே, வலிக்காமல் அடிங்கடாங்கிற மாதிரி ரொம்ப மூர்க்கத்தனமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தொடர்ந்து புறக்கணிக்கவும் முடியாமல் இருக்குங்கிறார். இதுல இருந்து என்னன்னா தேவைப்பட்டா சேர்ந்துக்கிறவாங்கன்னு அர்த்தம். ஆனால் சேர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா நமக்கும் சேர்த்து அடி விழுந்துடும், சேர்றதுக்கு யோசிக்கிறாங்க, தேவைப்பட்டா சேர்ந்துக்கிறவும் செய்வாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சைப்ரஸில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷருடைய இராணுவ தளத்தை அமெரிக்கா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் தரமாட்டோம்ங்கிற நிலையில தான் ஸ்டாமர் மிக தெளிவாக இந்த பேச்சுக்களை பேசியிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஈரானுடைய ராணுவம் ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் நேற்றைய தினமும் 7 ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் இதுவரைக்கும் அமெரிக்காவுடைய 29 ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். மொத்தத்தில் அரபு நாடுகளும் மேற்கு நாடுகளும் என்ன நினைச்சாங்கன்னா ஈரானுக்குள்ள என்ன இருக்குன்றே தெரியாம அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் எல்லாம் வந்தா தாக்கு பிடிக்க முடியுமா என்றெல்லாம் நினைத்தார்கள். தற்போது விமான யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனுக்கு அடிக்கிறான், அமெரிக்காவுடைய எல்லா தளத்துக்கும் அடிக்கிறான், அமெரிக்காக்காரன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் அடிக்கிறான், அமெரிக்காவுடைய தூதுவராலயம் அதாவது ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எம்பசிக்கு அடி விழுந்துருச்சு. இப்போ அடுத்த நாடுகளில் இருக்கக்கூடிய எம்பசிகளுக்கும் அடி விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக சைப்ரஸ் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சைப்ரஸ்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளம் சிறிய தளம் தான் இருக்கிறது, பெரிய தளம் கிடையாது. அவங்க பெரிய தளமாக இருக்கிற பிரித்தானியாவுடைய தளத்தை கேட்கிறாங்க. அது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய தளம், அதை கேட்கிறாங்க. அதே போன்று இஸ்ரேலுடைய தளம் இருக்கிறது. இஸ்ரேலுடைய தளமும் இந்த யுத்தத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தளம் கிடையாது. ஆனால் இந்த 3 நாட்டு தளமும் அங்கே இருக்குங்கிறதுனால தான் ஏற்கனவே ஐஆர்ஜிசியினுடைய ஆலோசகர் மிக தெளிவாக ஜப்பாரி என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் அடுத்த அட்டாக்கு சைப்ரஸை இலக்கு வைக்க போறோம்ட்டாங்க. சைப்ரஸ் மேலே 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கக்கூடிய அவர்களுடைய ஆயுதங்கள் மூலமாக அந்த தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் போய்விடும் என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஹார்முஸ் பகுதிகளில் வரக்கூடிய எல்லா கப்பலையும் அட்டாக் பண்ணுவோம்ட்டாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் அந்த அதாவது எண்ணெய் கொண்டு செல்லக்கூடிய குழாய்களை தாக்குவோம்ட்டாங்க. ஒரு சொட்டு பெட்ரோல் கூட மத்திய கிழக்கில் இருந்து இனி அமெரிக்காவுக்கோ மேற்கு நாடுகளுக்கோ கிடையாதுன்னு இருக்காங்க. இதுவெல்லாம் ஈரான் லீட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற தெளிவாக சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. உண்மையான மத்திய கிழக்கினுடைய செய்திகளை தெளிவாக அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் அதே போன்று ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர் சப்ஸ்கிரைப் செய்து இணைஞ்சுக்கிறங்க. நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அஃபீஷியல்னு, அதில் நீங்கள் இணைஞ்சுக்கிறங்க. அதனுடைய லிங்க் இதுக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். அதே போன்று ரஸ்மின் அஃபீஷியல் என்கிற நம்முடைய டெலிகிராம் சேனலையும் இணைஞ்சுக்கிறங்க. இப்படி தொடர்ந்து நம்முடைய சேனல்களை இணைஞ்சிருக்கும் போது இந்த செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கில் மட்டுமல்ல முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மக்களெல்லாம் தெரியும். கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு, இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி
அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.